அந்த மனசாட்சி, மனசு தவறு செய்து, யாரும் இல்ல, நீ ஒண்டிதான் இருந்தாங்க, ஆனா தவறு செய்தது. இதுக்கு சாட்சி எங்க இருக்குது? ஆனா இருக்குது. உன் மனம் செய்யும் தவறை உன்னுடைய ஆன்மா சாட்சியா நிக்குது. இந்த மனம் செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தான் பிறப்பெடுக்குது. சாட்சியா இருந்து இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிற நீ, இதை நீ அனுபவிச்சு ஆகணும். கை இல்லாத கால் இல்லாத அனுபவி, துன்பப்படும். அப்போ இனிமேல் இந்த துன்பப்படும். அப்போ இனிமேல் இந்த உலகத்துல நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன் உணரு. அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆன்மா. ஏன்னா அதான் சாட்சியா இருந்தது நீ செய்த தவறுக்கெல்லாம். அப்ப மனம் செய்யற தவறுக்கு சாட்சி எதுன்னா உன் ஆன்மா. உன் ஆன்மா தான் பிறப்பு எடுக்க போகுது. அப்போ உன்னை ஒரு பிறப்புல நீ செய்த நன்மைக்கு செல்வந்தனா ஆக்கிக்குது. அப்ப இந்த செல்வந்தனா மனுஷன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம எதிர இவ்வளோ தாழ்ந்து போய்க்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதகிறான், எல்லாரும் செல்வந்தனா இருக்கணும்டா அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா அவன் இறைவனோட சேர போறான்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் மட்டும்தான் இங்க செல்வனாகணும், எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும் நினைச்சான்னா நாளைக்கு இவன் கண்ணால கண்டவனுக்கு அடிமையா இவன் வாழ்வான். இதான் உலக இயற்கை.